நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து கூட பல மர்மங்களால நம்மளை குழப்பிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் பிளாக் ஹோல். And this is Dream Proof கருந்துளையின் அதிசயங்கள். பிரபஞ்சத்துல வித்தியாசமான படைப்புகள்னு ஏகப்பட்டது இருக்கு. அதுல ரொம்ப முதன்மையான ஒரு படைப்பு எதுனா கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல். கருந்துளைன்னு சொன்னோன்னே ஸ்பேஸ்ல இருக்க ஒரு சாதாரணமான ஒரு ஹோல்னு மட்டும் நினைக்காதீங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம மொத்த யூனிவர்ஸோட பவர் அண்ட் எனர்ஜியை சிம்பிளா ஒரு இடத்துக்குள்ள ஹோல்டு பண்ணி வச்சிருக்க ஆள் தான் நம்ம கருந்துளை. ஒரு சின்ன கடுகு ஒரு பூமியோட எடையை கொண்டிருக்கும் போது அதோட அடர்த்தி எவ்வளவு இருக்குமோ எக்ஸாக்டா அந்த பிளாக் ஹோலும் அதே தான். கருந்துளைகள் விண்வெளியில சும்மா தன்னிச்சையா உருவாகிறது இல்ல. இந்த மாதிரி கருந்துளைகள் பிறக்கிறதே ஒரு இறப்புல இருந்து தான். நம்ம டெய்லி வானத்துல பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழியறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவுல ஒரு தொடக்கம் ஆரம்பிக்குது. அந்த தொடக்கம் தான் பிளாக் ஹோல். ஒரு நட்சத்திரம் உயிரோடு இருக்கும்போது அது மையத்தில் நடக்கிற நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ அந்த ப்ரெஷரானது அந்த ஸ்டாரை தன்னோட கிராவிடேஷனல் மூலமாக உள்ள சுருங்காமல் காப்பாற்றும். நம்ம ரீசெண்டாக பார்த்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் நடந்த அந்த டைட்டனோட பர்ஸ்ட், ஒரு சப்மரைன் கடற்கடியில் ஒரு ஆராய்ச்சிக்காக போகும்போது உள்நோக்கி ஒரு வெடிப்பு நடந்த விபத்தை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். சேம் லைக் தட். ஸோ அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஸ்டார் தன்னோட கிராவிட்டி மூலமாக உள்ள சுருங்காமல் காப்பாற்றும். எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஸ்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்? நம்ம சூரியனே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தன்னோட ஹைட்ரோஜன் ஃபியூல்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு ஜெயிண்ட் ஒயிட் ஸ்டாரா மாறக்கூடிய ஒரு தருவாயில இருக்கும். ஒரு நட்சத்திரத்தோட ஹைட்ரோஜன் எரிபொருள் முடிஞ்ச உடனே அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரானது டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ அது சென்டரில் இருக்கக்கூடிய கோர் சுத்துறது ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்க இருந்து அந்த கிராவிட்டி கிடைக்கும்? கிராவிட்டின்றது சுத்தமாக இருக்காது. அது ஸ்பேஸோட டிஃப்யூஸ் ஆகிடும். ஒரு நட்சத்திரம் தன்னைத்தானே லைஃபை முடிச்சுக்கிட்டு சுருங்குற தருவாயில ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும். அது பேர் நம்ம சூப்பர் நோவான்னு நம்ம குறிப்பிடுறோம். அந்த வெடிப்புக்கு பிறகு அந்த நட்சத்திரம் முழுதாக அழிந்துவிடும். ஆனால் மிச்சமாக இருக்க அந்த சென்டர் கோர், அந்த விண்மீனோட மையம் சுருங்கிட்டே போகும். பட் அதோட மாஸ் மட்டும் குறையாது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட நெக்ஸ்ட் எவால்யூஷன் அண்ட் அது ஒரு பெரிய பிளாக் ஹோலாக உருவெடுக்கும். அண்ட் நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் ஹோலை சுற்றி ஒரு எல்லோ கலர் லைட் ஒன்று சுற்றிக்கிட்டே வரும். அதை தான் நம்ம ஈவன் ஹொரைசான்னு சொல்கிறோம், நிகழ்வின் எல்லை. ஸோ நம்ம மனிதர்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கரண்ட்டை வச்சு ஒரு வேலி ஒன்று போட்டிருப்பாங்க. கையை வச்சா தொட்டா தூக்கிடும். அண்ட் எதுவும் உள்ளேயும் போக முடியாது, எதுவும் வெளிலையும் வர முடியாது. அதே மாதிரி இந்த ஈவன் ஹொரைசன்ற இந்த எல்லையை ஒரு பொருள் கடந்தா அந்த கடந்த பொருள் திரும்ப வரவும் வராது, கடக்கவும் முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம யூனிவர்ஸ்லேயே லைட்டை விட வேகமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கே சவால் ஒரு ஆள் தான் நம்ம தலைவன் பிளாக் ஹோல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிளாக் ஹோலுக்கு செம்ம கிராவிட்டி பவர் இருக்கு. எந்த அளவுக்குனா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிராவிடேஷனல் பவர். உதாரணத்துக்கு நம்ம லைட்டை எவ்வளோ வேகமாக போனால் நம்மளால பார்க்க முடியும், அந்த லைட்டையே வளைச்சு உள்ளே இழுக்கக்கூடிய பவர் தான் நம்ம பிளாக் ஹோலுக்கு இருக்கு. அப்போ நினச்சி பாருங்க, நம்மளால தொடவே முடியாத இந்த வெளிச்சத்தையே வளைச்சு உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி, அப்போ எவ்வளோ ஒரு கிராவிடேஷனல் பவர் அந்த பிளாக் ஹோலுக்கு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு கிராவிடேஷனல் பவர் இருக்கே, இதில் ஒரு சின்ன டைம் ட்ராவல் கான்செப்டும் இருக்குது. அண்ட் நம்ம டைம் ட்ராவலே நம்பக்கூடிய ஒரே ஒரு இடம் கருந்துளை, அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் ஹோலில் டைம் ட்ராவல் பாசிபிளா, இதையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம உலகத்திலே அதி புத்திசாலியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல காலம் மெதுவாக நகரும். அதாவது இது எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, நம்ம எர்த்தோட மையத்தில் மேபி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கலாம், அங்கேயும் டைம் ஸ்லோவாக தான் நகருமா? இது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கருந்துளைக்கு பக்கத்தில் போகிறீங்க, 1 மணி நேரம் இருந்துட்டு பூமிக்கு திரும்ப வரீங்க. பட் நீங்கள் திரும்பி வர அந்த டைமில் பல வருஷங்கள் போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2026 இருக்கோம். 2026 நீங்கள் ஒரு கருந்துளை பக்கத்தில் போகிறீங்க. நீங்கள் திருப்பி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரையில் நம்ம இடத்துல அதே 2026 தான் இருக்குமா? சான்ஸே இல்லை. மேபி 2070 ஆர் 2050 என்னவா வேணா இருக்கலாம். இது வரைக்கும் யாரும் போய் பார்த்ததும் இல்லை, பார்த்துருந்தா மேபி தெரியலாம். பட் டைம் ஸ்லோவாக நகருன்றது சான்சஸ் அதிகம். இது எல்லாமே ட்ரெஸ்ஸபிளும் கூட. சரி, நம்ம டைம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி அந்த கருந்துளை பக்கத்தில் போகிறோன்னு வைங்க. சப்போஸ் அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டியால் நம்ம அந்த கருந்துளைக்குள்ளேயே போயிட்டோம், என்ன நடக்கும்? இதுக்கு சயின்டிஃபிக்கலாக ஸ்பெகட்டிஃபிகேஷன் ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸ்பெகட்டிஃபிகேஷன்னா அதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்பெகட்டி சொல்கிறேன். அந்த கருந்துளையோட கிராவிடேஷனல் பவர் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக மாறும். எந்த அளவுக்குன்னா, நீ கிட்டத்தில் போகிறதுக்கும் தூரத்தில் நின்று பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி பக்கத்தில் போக போக ஆளோட பவர் ஜாஸ்தி. கருந்துளையில் ஜம்ப் பண்ணும்போது நேராக குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தலையிலேருந்து கீழே குனிஞ்சு பார்க்கையில் உங்கள் கால் மட்டும் ஒரு 30 அடிக்கிட்ட போயிருக்கும். ஏன்னா அந்த கிராவிடேஷனல் புல்லானது உங்கள் பாடியை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நூடுல்ஸ் போலையோ இல்லை ஒரு ரப்பர் போலையோ இஷ்டத்துக்கு இழுத்து தள்ளிடும் உள்ள. அந்த எண்டில் உங்கள் உடம்புல இருக்க ஒரு அணுவும் பிரிஞ்சு தனியாக போகிறத உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கண்ணும் இருக்காது. ஆனால் அதோட அளவுன்றது 0. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களையோ என்னையோ எடுத்து ஒரு மெஷினில் வச்சு எடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் இன்விசிபிள், கண்ணுக்கே தெரியல. ஆனால் என்னோட வெயிட்டு மட்டும்
56, 76 அப்படின்னு காட்டுது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு எறும்ப தூக்கி வெயிட் மிஷின்ல வச்சு அது 100 கிலோன்னு காட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதேதான். பிளாக் ஹோலுக்கு அளவுன்றது கிடையாது. ஆனா அடர்த்தின்றது அதிகபட்சம் நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு அதிகம். பட் இந்த பிளாக் ஹோலோட சென்டர்ல என்னதான் நடக்குதுன்னு இத்தனை நாளா ஒரு சாலிடான சயின்டிபிக்கல் ப்ரூஃப்னு ஒன்று கிடையவே கிடையாது. அண்ட் இதுதான் நம்ம மனிதனோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம்னு சொல்றாங்க, பிஹைண்ட் யூனிவர்ஸ். இந்த பிளாக் ஹோல்ன்றது வெறும் அழிக்கிற சக்தி மட்டும் இல்லை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் கட்டி காப்பாற்றுற ஒரு பாஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நீங்க பார்க்குற ஒட்டுமொத்த கேலக்சியும் புடிச்சு வச்சு நிக்கிற ஒரு தூண். நம்ம கேள்விப்படுற எல்லா கேலக்சிலையும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் சென்டர்ல இருந்த ஒட்டுமொத்த கேலக்சியும் புடிச்சு வச்சுட்டு தான் இருக்கு. நீங்க கேள்விப்படுற ஆண்ட்ரோமேடா கேலக்சி, நம்ம மில்கி வே கேலக்சி. ஆமா, நம்ம மில்கி வே கேலக்சியில கூட நடுவில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கே. அண்ட் நம்ம மில்கி வே கேலக்சியில சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலோட நேம் தான் சஜிட்டாரியஸ் ஏ. நம்ம சூரியனை விட வெயிட்ல பல மில்லியன் மடங்கு அதிகமான ஒரு எடை. நம்ம கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸ், பிளானட், சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரு ஆர்பிட்ல சுத்த வச்சுக்கிட்டு இருக்க பவர் தான் இந்த ஒரு பிளாக் ஹோல் சஜிட்டாரியஸ் ஏ. அண்ட் எண்டில் நம்ம அடுத்து மேக் பண்ண போற ஒரு வீடியோக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சுட்டு போயிடுவோம். அண்ட் அடுத்து வரக்கூடிய வீடியோ பேரலல் யூனிவர்ஸ். அண்ட் இந்த பிளாக் ஹோலையும் அந்த பேரலல் யூனிவர்ஸையும் சிங்க் பண்ணி தான் நம்ம அந்த டாபிக்கு போக போகிறோம். இது வரைக்கும் கேட்ட கதை சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விட்டு போயிடுங்க. அண்ட் செம்மையாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஓட வச்சுட்டு காது பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுங்க. லூசிட் ட்ரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டில் இருக்கும்போது யாராவது பேசுனாங்கன்னா நம்ம கனவுல அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது மதியான நேரத்துலையும் சரி, நைட்டு நேரத்துலையும் சரி சூப்பராக நடக்கும். அதனால இதை காது பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் உங்கள் கற்பனையில் மஜாவாக ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் நான் காட்டுற விஷயத்தை விட அது பிரம்மாண்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிடிச்சி ஒரு தட்டிட்டு போயிடலாம்.